வணக்கம் மக்களே, பிக் பாஸோட ப்ரோமோ 1 இப்ப வந்திருக்கு. அதுல என்ன ஆகுதுன்னு சொல்லி பாத்தீங்கன்னா, நம்ம சாம்பா ஸ்குவாட் அடிச்சுக்கிறாங்க. ஆக்சுவலா இவங்க நேத்து நைட்டே ஒரு பிளான் பண்ணி வச்சிருந்தாங்க. என்னன்னு சொல்லி பாத்தீங்கன்னா, இவங்க என்னதான் சமைச்சாலும் அவங்களுக்கு பாயிண்ட்ஸ் கொடுக்க மாட்டேங்கிறாங்க அப்படிங்கறனால மார்னிங் நம்ம பார்க்கலாம். மார்னிங்கும் நமக்கு 2 பாயிண்ட் கம்மியா கொடுக்குறாங்க அப்படின்னு சொன்னா நம்ம அவங்களுக்கு அந்த ரவா கஞ்சி தான் கொடுக்கணும், வேற என்ன எழுதி போட்டாலும் நம்ம கொடுக்க கூடாது அப்படிங்கிற மாதிரி ஒரு பிளானுக்கு வராங்க. இந்த பிளான ஃபர்ஸ்ட் யோசிச்சது யாருன்னு சொல்லி பாத்தீங்கன்னா, நம்ம பாரு, திவ்யா, சாண்ட்ரா. ஓகேங்களா? ஆனா இந்த ரவா கஞ்சி மேட்டரை பத்தி பேசும்போது நம்ம கனியும் சொல்லியிருக்காங்க. சோ இப்ப பார்த்தா ஒரு குரூப்பா தான் இதை செஞ்சிருக்காங்க. சாம்பா ஸ்குவாட்ல இருக்கிற எல்லாருமே தான் அதுல இன்வால்வ் ஆயிருக்காங்க. இந்த டைம் என்ன ஆகுதுன்னு சொல்லி பாத்தீங்கன்னா, நம்ம கனி ஆமா அப்படிதான் பண்ணோம் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஆனா நெக்ஸ்ட் டே மார்னிங் நீங்க சமைக்கும் போதும் நீங்க கஞ்சி தான் கொடுக்கணும், என்னோட டர்ன் வரும்போது மட்டும் நீங்க பண்ணா சரி வராதுங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. இப்போ இங்க என்ன ஆச்சுன்னு சொல்லி பாத்தீங்கன்னா, நம்ம ப்ரோமோல பார்த்தபடி சிக்கன் ஆக்சுவலா யாரோ ஒருத்தவங்க எழுதி இருக்காங்க, அதுக்காக செஞ்சும் இருக்காங்க நம்ம கனி. அதை வச்சுதான் ஒரு பிரச்சனையும் வருது. இப்ப லைவ்ல நடக்கிறது ப்ரோமோலையும் பாத்தீங்க அப்படின்னு சொல்லி பார்த்தா, நம்ம கனி ரவா கஞ்சி வைக்காம அவங்க பாட்டுக்கு குக் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க, லைக் அ நார்மல் குக். அதுக்கு நம்ம சாண்ட்ரா, திவ்யா எல்லாரும் என்ன கேக்குறாங்க, நம்ம எல்லாரும் சேர்ந்து தான் டிஸ்கஸ் பண்ணோம், ஆனா நீங்க எப்படி இந்த மாதிரி பண்ணலாம், அட்லீஸ்ட் எங்களுக்கு ஒரு இன்ஃபர்மேஷனா சொல்லி இருக்கணும்ல, இன்கேஸ் உங்களுக்கு அந்த விஷயம் பிடிக்கல, நீங்க நார்மலா தான் சமைக்க போறீங்க அப்படின்னா அட்லீஸ்ட் அதையாச்சும் எங்கள்கிட்ட சொல்லி இருக்கணும்ல அப்படின்னு சொல்லி கேள்வி கேக்குறாங்க. இதுக்கு நம்ம கனி எனக்கு புரியுது சாரிங்கிற மாதிரி நம்ம திவ்யா கிட்டயே சொல்றாங்க. ஆனா சொல்லி முடிச்சதுக்கு அப்புறம் என்ன பண்றாங்கன்னு சொல்லி பாத்தீங்கன்னா, அதுக்கப்புறம் தான் யாரோ சிக்கன் எழுதி இருக்காங்க போல, அதை செஞ்சோ இவங்க குடுக்குறாங்க. அப்போ நம்ம பாரு என்ன சொல்றாங்க, இவங்க செய்யற மாதிரி செய்வாங்க, குறுக்காத மாதிரி எழுத்து வைப்பாங்க, அப்புறம் குறுக்கிற மாதிரி கொடுத்து இவங்க நல்ல பேர் வாங்கிக்குவாங்க அப்படிங்கிறாங்க. ஆக்சுவலா இது ஒரு ஃபன் டாஸ்க், கரெக்டுங்களா? மத்த எல்லா டீமுமே இதை ஃபன்னா கொண்டு போயிட்டு இருக்கும் போது இந்த சமையல் ஸ்குவாடுக்கு மட்டும் என்ன ஆச்சுன்னே தெரியலங்க, அடிச்சுக்கிறாங்க, பயங்கரமா அடிச்சுக்கிறாங்க. ஓகே, இது ஃபன் டாஸ்க் அப்படிங்கறதுனால இவங்க நல்லா சமைச்சு கொடுக்குறாங்க அப்படிங்கிறதுக்காக இவங்களுக்கு பாயிண்ட்ஸ் கொடுத்துற முடியாது அல்லவா? ஏதாச்சும் ஒரு ஃபன் வைக்கணும். இவங்க எந்நேரம் இவங்களுக்குள்ள அடிச்சுக்கிட்டு சண்டை பிடிச்சிட்டு இருந்தா அங்க எங்க ஃபன் இருக்கும், அங்க எப்படி கொடுப்பாங்க? அது ஒரு விஷயம் இருக்கு. ஆனா இவங்களுக்குள்ளேயே ஒரு கம்யூனிகேஷன் இல்லை, ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் இல்லைங்கும் போது இந்த மாதிரி சண்டைகள் கண்டிப்பா வரதான் செய்யும். இவங்க எல்லாருமே நேற்று நைட்டே கனி டார்கெட் பண்ணணும்னு யோசிச்சுட்டாங்க. அதே மாதிரி இன்னைக்கு டார்கெட் அச்சீவும் பண்ணிட்டாங்க. கடைசியா நம்ம கனி, நான் இந்த டீம்ல இல்லவே இல்லை, நான் வெளியே போறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு வெளியவும் போறாங்க. இதை பார்த்து நம்ம பாரு, சாண்ட்ராவும் ஹைஃபை வேற கொடுத்துக்கிறாங்க. இது எந்த மாதிரியான விஷயம்னு தெரியல. இதுக்காக சேதுபதி சார்கிட்ட இவங்க என்னெல்லாம் வாங்க போறாங்கன்னு கூட தெரியலைங்க. ஏன்னா மற்ற 2 டீமுமே ப்ராப்பரா விளையாடி நல்லபடியா போயிட்டு இருக்கு. ஆல்சோ அவங்க என்டர்டைன்மெண்ட்காக என்னென்னவோ செஞ்சுட்டும் இருக்காங்க. பட் இந்த டீம் அந்த மாதிரி எதுவுமே செய்யாதனால இது எப்படி கொண்டு போகுது, இதை எப்படி சேதுபதி சார் சொல்ல போறாரு, என்னென்ன சொல்ல போறாரு அப்படிங்கிறதுக்கு தான் நான் வெயிட் பண்ணிட்டே இருக்கேங்க.